இரண்டின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளைக்கு நன்றி சொல்றேன். அந்த வேலையிலையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன். சப்பா நீங்க பேசுங்க ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறோம். உடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி எளிமையாகிறோம். இயேசுவி நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கணும். இயேசுப்பா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க, எதுக்கு என்ன செஞ்சாங்க, ஏன் எல்லாரும் எல்லாரும் ஏன் இயேசுப்பா தேடுறாங்க, அப்படி எல்லாம் என்ன செய்யணுமா, அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா சொல்லி கொடுக்கணும். சொல்லி ஒரு சங்கீதத்துல கூட நான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. சந்ததிகள் பின்வரும் சந்ததிகளுக்கு என்ன செய்யணும், இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. சங்கீதம் 78ஆம் சங்கீதத்துல 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். 78 4 வசனம் 5 வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பணத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு என்ன செஞ்சாரா, கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை என்ன செய்வாங்க, மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் கலகங்களும் சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்களை ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிதாக்கள் ஆண்டவரை தேடாத இந்த மக்களுக்கு மத்தியிலே எதுக்கு கட்டளையிடுகிறார்கள், அந்த பின் சந்ததிகள் என்ன செய்றாங்க, அவங்க சந்ததிகளுக்கு என்ன செய்யணுமா சொல்லி கொடுக்கணும். அப்போ எதுக்காக நான் அதை பத்தி சொல்றேன்னா, இந்த 7 வார்த்தை பெரிய வெள்ளிக்கிழமை 7 வார்த்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வருஷம் வருஷம் சர்ச்சைகளுக்கு கொண்டாந்து போவோம். அப்போ அந்த இடங்களுக்கு சர்ச்சைகளுக்கு போகும்போது அப்போ நான் ஒரு வருஷம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சைக்கு இந்த வருஷம் நினைச்சுக்கிட்டேன். யாரும் என்னையும் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். இசப்பா இன்னைக்கு எங்க சர்ச்சைக்கு தான் நான் போவேன். இன்னைக்கு 7 வார்த்தை அங்கே கேட்க நான் எங்க சர்ச்சில் உட்காந்து வச்சுக்கிறேன், கேட்க போறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சது என்ன தெரியுமா, நான் உங்களுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நான் ரத்த சிந்தி உங்களுக்காக மறிச்சு உங்களுக்கும் உயிர்த்தேன். இதை உங்க சந்ததிகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் இருக்கிற மக்களுக்கும் உங்களை கொண்டு தான் நான் பயன்படுத்த முடியும். இதை நீ செய்ய மாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லி வேதனையோடு என்ன சொன்னாரு. அல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க ஏசப்பா, எல்லாத்துக்கும் உங்களை பத்தி நான் என்ன செய்வேன் சொல்லுவேன்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் இந்த 7 வாரத்துக்கு எங்க கூப்பிட்டா நான் போவேன் ஏசப்பா, நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அதனால நம்ம சந்ததிகளுக்கு பின் சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், தெரியும். அப்போ ஏசப்பா எதுக்காக உலகத்துக்கு வந்தாங்கிறது சொன்னாதான் தெரியும். ஏசப்பா எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்கிறது சொன்னாதான் தெரியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நாம் அர்த்தம் வேதவசனம் குறிக்குது, அவருடைய வார்த்தையில என்ன செய்யுமா, நிலைக்கால்களே சுவர்களே என்ன செய்யுமா எழுதி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிலைக்கால்களை தேவனுடைய வார்த்தையை எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி போடுங்கன்னு இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க, சிலர் அது அந்நிய காரியமா நினைச்சு என்ன செஞ்சாங்க, கர்த்தரை தேடாம விட்டுட்டாங்க. உணர்வு இருதயம் இல்லாதவரை உணர்வு இல்லாத இருதயம் ஆயிட்டாங்க. அதனால அந்த உணர்வு இல்லாத இருதயம் போயிடக்கூடாதுன்னு தான் ஜனங்களுக்கு பாண்டவர் வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறது. அந்த வார்த்தைகளை இதுல எத்தனை எழுதி போடுங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. இதே நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், சந்ததிகளுக்கு என்ன செய்யணும் சொல்லி
கொடுக்கணும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளையே திட்டமும் தெளிவுமா கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நீ சும்மா இருக்கும்போது படுக்க போகும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தை போதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை நம்ம மறப்பேன். அப்ப எவ்வளவு முக்கியமான பைபிள், முக்கியமான புஸ்தகம் இது. நம்மளுக்கு தேவனாய் கத்து நம்மளை ஜீவனுள்ள பாதையை நடத்துறதுக்கு வசனத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பைபிளை கையில கொடுத்திருக்கிறாரு. இத மக்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய காரியமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கட்டுரை பிள்ளைங்க வீட்டிலேயே பைபிள் கையில இருந்துச்சுன்னா வேதத்தை வாசிக்கிறதுக்கு கூட என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நேரம் இல்ல. உலகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேதத்தை வாசிக்க பைபிளை படிக்கிறதுக்கு என்ன செய்யல? அவங்களுக்கு நேரமே இல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க பைபிளை எடுக்கணும்னாலே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பைபிள் படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா பைபிளை வாசிக்க 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 தான் நமக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதமே இருக்கு. ஏன்னா கட்டுரை பிள்ளைகளை நீங்க என்ன உங்க பிள்ளைங்க நல்ல பைபிளை என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும். தேவனுடன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அவள் மரியாள் இருந்த வீட்டுல தேவனுக்கு பேர் சொன்னாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதன் நினைச்சாரு, வாழ்த்துகிறார். அல்லேலூயா. அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கலங்குவாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவனோ அவனை கண்டு வார்த்தையின் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி என்ன செஞ்சான்? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ இந்த உலகத்துல நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்றோமோ இல்லையோ ஆண்டவருக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? கிருபையை அளிக்கிறார். அப்போ கிருபையுள்ள தேவன் ஏசப்பா. அவர் பேரே கிருபைதான், கிருபை. அதனால நம்ம கிருபை கேட்கும் போதுதான் ஆண்டவர் கிருபையை தருவாரு. தாழ்மையா இருக்கும்போது தேவசமுத்திரம் கிருபையை பெற்றுக்கிடலாம். 30ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாது, நீ தேவனத்தில் கிருபை பெற்றாங்க, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொன்னாரு. அப்புறம் நீ கர்த்தர் உன்னுடைய கிருபை பெற்றவளே வாழ்க்கைன்னு சொன்னாரு. வீட்டுல மரியாதை பார்த்து சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? தேவதூதன் அவளை நோக்கி மரியாதை பயப்படாது, நீ தேவனத்தில் கிருபை பெற்றா. அப்ப வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர் என்ன பிதா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பிதா ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதத்தில் கெஞ்சியாவது தேவ ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்யணும்? நம்மளை தாழ்மைப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கவனமா கேளுமா. நீங்க அடுத்தவங்களுக்கு போதிக்கிறது ஊழியக்காரங்க 30ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? இதோ நீ கற்பூதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னை உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்தை யாரு கொடுப்பாரு? ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம இந்த உலகத்துல ஏசப்பா மரியாதை தெரிஞ்செடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளே என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஏசப்பா சுமந்துச்சா இல்லையா கழுதை? அதே கழுதை தான் நம்மளும். அல்லேலூயா. நம்மளுக்கு அவ்வாறு செஞ்ச கழுதை நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்ல. அதற்கு மரியாதை என்ன சொல்றார்? தேவனை நோக்கி இது எப்படியாவது புருஷனை அறிகிறேங்கிறார். தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக என்ன செஞ்சா? பரிசுத்தாவி உண்மையில் வரும்போது உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிலையிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் என்னப்படுவான், தேவனுடைய குமாரன் என்னப்படுவான். அல்லேலூயா. அவ்வளவு தேவதூதன் பேசிக்கிட்டே இருக்காங்க. தேவதூதனும் மரியாதை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. மரியாதை தேவதூதன் பேசுறாரு, மரியாதை பேசுறா, பதில் கொடுக்குறா. ஆனா அவன் சொல்லுங்க, அவர் சொல்றாரு தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக 35ஆம் வசனம் பரிசுத்தாவின் உண்மை வரும்போது உன்னதமானவருடைய பலன் நினைச்சியும் உண்மையை நிலையிலும் ஆதலால் முன்னெடுத்து பிறக்கும் போது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் இந்த படுவில் சொல்லி சொல்றாரு. இதோ உனக்கு இனத்தாகிய எலிசபெத் நினைச்சிருக்கிறா
தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரை நினைச்சிருக்கா, கற்பம் தரித்திருக்கிறார். மகடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க, 2 பேரும் போயிருந்தாங்க. அவன் கேட்கிறா, நான் புருஷன் அறியலேங்கிற. மல்லடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாசம். தேவனால கூட நிறைய ஒன்றுமே இல்லைன்னு அடைச்சிருக்கேன். அதுக்கு மரியாதை நினைச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் தேவனாய் கர்த்தர் நம்மளை கொண்டு நினைச்சுவாரு. பேசத்தை அசைப்பதை அசைக்க மாட்டாரா? மரியாதை கொண்டு அசைச்சாரா இல்லையா? அவங்களை கொண்டு அசைச்சு இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்புகளை கொண்டு வந்து தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மனுஷகுமாரான இயேசு கிறிஸ்து மரியாதை உலகத்துல பூமியில வாழ்ந்து கொண்டதை பார்த்து தரிசனம் கற்பனையானாரு. அப்ப இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு நமக்கு நினைச்சாரு ஆண்டவர் நம்ம மூலியமா நினைச்சாரு பெரிய காரியங்களே செய்வார். அதை நான் உங்க கூட தான் இருக்கேன்னு இருக்காங்க. அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைங்க, நீங்க உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நினைச்சுவாரு செய்வார். அதனால எதையும் குறிச்சு நினைச்சுக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை கொண்டு பிசாசு என்ன செஞ்சுட்டு இருப்பான், பயம் கட்டிக்கிட்டு என் பாவம் பூச்சாண்டி மாதிரி என்ன செஞ்சிருவான், அப்படின்னு பயம் கட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க அதெல்லாம் ஒரு நோயாற்றும் கிடையாது. ஏன்னா இந்த வானத்தை பூமியை படைச்ச கர்த்தர் நம்மளோட கூட நினைச்சாரு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எடுத்தீங்கன்னா அவன் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி முடிச்சுட்டா. நான் மரியாதை எழுந்து எழுச்சிஞ்ச மலைநாட்டில் இருக்க யூதர்கள்ல எலிசபெத் வீட்டுக்கு எழுச்சிஞ்ச போனான்னு வேதத்துல பாக்குறோம். அங்க போனவங்க என்ன செஞ்சாங்க, மரியாளும் எலிசபெத்தம்மாவும் பேசுறாங்க. எலிசபெத்தம்மா 6ஆம் மாசம். அப்ப மரியாதை அவங்ககிட்ட பேசும்போது அவங்க வயிற்றுல இருக்க பிள்ளை செஞ்சு துள்ளிட்டாங்க. உள்ள அவங்க இருக்க முடியல. அவங்க ஏசப்போட சத்தத்துக்கு, ஏசப்போட அம்மாவோட சத்தத்தை கேட்கும் போதே அவங்களுக்கு எரிச்சம்ல அப்படி துள்ளிட்டான். பிள்ளை வெஞ்சிச்சு துள்ளுதான் வேதத்துல பாக்குறோம். அல்லேலூயா. 44ஆம் வசனம், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தலே வாழ்க்கை கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்தும், என் ஆவி என் இரட்சகரான தேவனை களி கூறுதல் சொல்லி வல்லமையுடையவர் அப்படின்னு சொல்லி வல்லமையுடையவர் மகிமையுடைய எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி 49ஆம் வசனத்துல பாக்குறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு 50ஆம் வசனத்துல அவருடைய இரக்கங்களுக்கு இரக்கமும் கற்று பயப்படுறவங்க மேல இருந்துச்சு. தலைமுறை தலைமுறையா இருக்கு. அவர் என்ன செய்ய, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவங்களுக்கு மேல் தலைமுறை தலைமுறைக்கு வச்சிருந்தா இருக்குது. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருக்கு பயந்து இருக்கும் போது அவருடைய இரக்கம் நமக்கு நம்மளுக்கும் பின்சந்தைகள் தலைமுறை தலைமுறை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய இரக்கம் இருக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு தான் நம்ம பயந்து நடக்கணும். ஆண்டவருக்கு பயந்து, மனுஷனுக்கு பயப்படவே கூடாது. மனுஷங்களுக்கு எக்காட்டும் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து நடந்தா போதும். என் தேவனாய் கத்தை எல்லாவற்றையும் நினைச்சுவாரு நம்ம காலடி கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எதை குறிச்சு நினைச்சு கூட கலங்காதீங்க. அல்லேலூயா. 2ஆவதாக நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க மரியாள்கிட்ட தேவதூதன் நினைச்சிருந்தாங்க பேசினாங்களா? அப்ப மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பிட்ட போய் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு பாருங்க. யோசேப்பிட்ட போய் நினைச்சாங்க 18ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டது. இயேசுவுடைய தாயார் யோசேப்புக்கு நியமிக்கும் போது அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்ன செஞ்சா, யோசையா இருந்தான். அல்லேலூயா. நான் வந்து இந்த டயம் இல்லைங்கிறனால வேகமா போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தள்ளிவிட அவன் மனம் இல்லாம அவன் நீதிமானா இருந்தான். நீதிமான அப்போ நிறைய பேர் தேவனுக்கு பயந்தவங்க அந்த காலத்துல இருந்துட்டாங்க பாருங்க. நேசமா என் வயிற்றுல பிறக்கணும், என் வயிற்றுல பிறக்கணும்னு நிறைய பேர் காத்திருந்தாங்க. அங்க சொன்னாங்க, நாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கும் சொன்னாங்க. அவங்க எல்லாம் நல்ல கைட்டு போவாங்கல்ல. அப்ப போகும்போது முதல்ல மரியாதை வந்து தேவதூதன் பார்க்கும்போது ஒரு மரம் வச்சாங்க. மரத்து மேல ஏறிதான் அவங்கள கவனிச்சாங்க. அவங்க தண்ணி எடுக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இந்த கிணத்துக்கு போனாங்க. பல்ல சரியான பழத்துல இறக்குறது கிணத்து பார்க்க முடியும். அப்ப மேடம் இருக்கலாம். அந்த அங்க போகும்போது அந்த தண்ணி மரியாமா எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ தேவதூதன் ஒரு மரத்து மேல நின்றுதான் அவங்கள பார்த்தாங்க. அவங்க பார்த்து தரிசனமாகி அதுக்கப்புறம் இறங்கிதான் பேசுனாங்க. அந்த கிணத்துக்கிட்ட நின்றுதான். அதெல்லாம் அப்படியே அழகா இருக்குது.
அதனால போய் சொல்லும்போது நிறைய கன்னிகள் என்ன செஞ்சாங்களா, எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, என்னுடைய வயசுல மேசியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஆண்டவர் சாட்சியம் பண்ணி எடுத்ததான் மரியாதை. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. யோசேப்புக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, நியமிக்கப்பட்டிருந்தாங்க திருமணத்துக்கு. ஆனா தேவதூதன் இப்படி கர்ப்பவதி ஆகிறான்னு சொல்லி பரிசுத்தாவின் மேல நிறைவேற்றுமாறு அப்போதே கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவார் இயேசு என்று பெயரிடுவாய் சொல்லும் போது அவங்க நினைச்சாங்க இது யோசேப்புக்கு தெரிஞ்சுட்டு அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்றாங்க, அல்லேலூயா. அப்ப இரவு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யற, தரிசனமாகி தேவதூதன் அங்க பேசுறாரு. மரியாதை பேசுறாங்க, அவங்களை கரெக்ட் பண்ணிட்டு நேரே யோசிப்பு சிந்திச்சிருவா பெரிய கதை ஆயிருந்தாங்க. அங்க போய் இருந்துச்சாங்க, போய் பேசுனாங்க. அவளை என்ன செய்யற, தள்ளி விடாத, அவ பரிசுத்தாவியானவர் நினைச்சிருக்க கர்ப்பம் உண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அதனால அவன் நினைச்சு திருப்பி அவளை நினைச்சுமா ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. 20 இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனே யோசேப்பே, 1 அதிகாரம் மத்தேயு 1:20, தாவீதின் குமாரனே யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை செய், சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு, தமது ஜனங்களை என்ன பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த யோசிப்பதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற வசனத்தை போட்டிருக்கு, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஏசியாவில் இருக்கு. ஏசியாவுக்கு 9 அதிகாரம் 6 இல்லாட்டி 6 அதிகாரம் 9 இருக்கும். ஒரு கண்ணியை கற்பூதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏசிட்டு பெறுவாயிற்று வசனம் இருக்கும். அது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. இது செஞ்சு நடந்தது. அவன் இதோ கண்ணியை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவன் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மளோடு, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்த பின்பு எழுந்து கர்த்தருடைய தூதன் தனது கட்டளையிட்டபடியே தன் மனைவியை செஞ்சால் சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவோ அவளை அறியாதிருந்து இயேசு என்று செஞ்சான் பேரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இந்த விளக்கமா பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், இந்த வாஸ்தவம்னா சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க முதல்ல அவங்க சந்திச்சது லூக்கா 1 அதிகாரத்தை சந்திச்சிருக்கிறாங்க. 2ஆம் தேவதூதன் என்ன செஞ்சாங்க, யோசேப்பை மத்தேயு 1 சந்திச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அல்லேலூயா. குடிமதிப்பு எழுதுறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெய்யிருக்கிறாங்க. இந்த நாட்டில் உள்ள பிள்ளைக்குன்னு சொல்லி எழுதிட்டு அந்த ஆதார் கார்டு மாதிரி அங்க என்ன செஞ்சிருக்காங்க, எழுத போன இடத்துல அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு பிரசவ காலம் வந்துச்சு. அல்லேலூயா. குழந்தை அங்க போன இடத்துல பிறந்தது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் என்ன செஞ்சிருந்தாங்களா, கிளப்பியிருந்தாங்க. அல்லேலூயா. துணியை என்ன செஞ்சிருந்தாங்க, தாவீது போனான். தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதனால பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே வச்சிருந்தாங்க, கடத்திருந்தாங்க. அல்லேலூயா. அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள மேய்ப்பர்கள் வயல்வெளி தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைக்கு காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் எழுச்சிருந்தாங்க தேவதூதன் 10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு என்ன செய்றேன்
அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ தேவதூதன் என்ன சொல்ற, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருங்க, இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 14 பாத்தீங்கன்னா அச்சனமே 13 அசனமே பரமசேரியின் திரள் அந்த தூதனுடைய நினைச்சுனாங்க தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு பரமசேனைகள் நிறைய தூதர்கள் வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே நினைச்சாங்க உன்னதத்திலே இந்த தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனை பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவன் நினைச்சாங்களா துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு நினைச்சிருந்தாங்க. போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று தீவிரமே வந்து மரியாதை யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்க பிள்ளைகளையும் நினைச்சிருந்தாங்க கண்டார்கள். மேய்ப்பர்கள் வந்தாங்க. அல்லேலூயா. தேவதூதன் சொன்னது சரியான்னு சொல்லி பாக்குறதுக்கு எங்க வந்தாங்க? பெத்லகேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்க? பெத்லகேம்ல குழந்தை பிறந்ததை பார்த்தார்கள். அல்லேலூயா. 16 தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க? மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவங்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் போய் எல்லாத்துக்கும் நினைச்சுட்டாங்க, பிரசித்தப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் நினைச்சிட்டாங்க சொன்னாங்க ஒரு பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பத்தி பிறந்திருக்க பத்தி எல்லாத்துக்கும் சொன்னாதான் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல மலைதேசத்துல எங்க குழந்தை பிறந்திருக்கு, இதை வந்து தேவதூதன் வந்து மேய்ப்பர் சொல்லி போயிட்டாங்க. மேய்ப்பர் எல்லா மேய்ப்பருக்கும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் எல்லா ஊருக்குள்ளயும் போய் என்ன செஞ்சாங்க? பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப 17 பாத்தீங்கன்னா கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதை சங்கதியை பிரசித்தி பண்ணார்கள். மேய்ப்பரானே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியோடு அந்த சங்கதிகள் எல்லாம் என்ன செஞ்சா தன் இதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். என்னது சிந்திக்கிறார்? தேவதூதன் சொன்ன காரியம் எல்லாத்தையும், இந்த குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் தனக்கு சிந்திக்கிறார். என்ன செஞ்சா? இது எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்த பிள்ளைகள் தெரிஞ்சு சொல்லியிருப்பா. எல்லாருடைய பாவங்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்த மேசியாங்கிறது அவனுக்கு தேவதூதன் சொன்னதை நினைச்சிருப்பா, சிந்திச்சுட்டு இருப்பா. இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர் இவரு தான். இந்த பூமியில எல்லா மக்கள்கிட்டையும் என்ன செய்யற பிரியமா இருக்க போறதும் அவர் தான். அப்படிதான் வசனம் சொல்லியிருக்கு. 14 பாத்தீங்கன்னா உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷனை பிரியம் உண்டாங்க என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்க வந்தவர் நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. நண்பு சகோதரி சகோதரியே, அப்படிப்பட்ட கிருபையை பாக்கியத்தை நினைச்சிருந்தாரு ஆண்டவர். நமக்கு உலகத்துல நமக்காக நினைச்சிருந்தாரு. குழந்தை ரூபமா நினைச்சிருந்தாரு, பிறந்து வெளியே வந்தாரு. அல்லேலூயா. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு யூதன். அவர்லாம் ஆண்டவர்லாம் கிடையாது, அவர் யூதன் சொல்றாங்க. யூத குலத்துல பிறந்தவர் தான். ஆனாலும் என்ன இல்லை, அவர் எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்த தேவகுமாரன். அல்லேலூயா. அதனால தெளிவா நினைச்சு பைபிளை வாங்கி வாசிங்கன்னு இருக்கு. யாரா இருந்தாலும் பைபிளை வாங்கி வாசிங்க. மத்தேயு வாசிங்க, மார்க்க வாசிங்க, லூக்கா வாசிங்க, யோவான வாசிங்க. என்ன அப்படியே வாசிங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தான்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்பதான் யூடியூப்ல போட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்தா பைபிளை வாங்கி வாசிங்க. நீங்க எல்லாம் வாசிங்க. உங்களுக்கு எல்லாம் இயேசுப்பா யாரு, எவரு, எதுக்கு வந்தாரு எல்லாமே இந்த வசனத்தை பைபிள் போட்டிருக்கேன். அதனால அவங்க வாசிக்கும் போது ஆண்டவர் கண்களை திறப்பார். இப்படிப்பட்ட ஜனங்களை கண்களை திறக்கணும்னா ஆண்டவர் திறப்பார். இப்பேற்பட்ட ஜனங்களையும் கண்களை திறக்க அவரால் முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. மனசனால கூடாது, தேவனால கூடும். அல்லேலூயா. அவரால முடியும். நம்மளால சவுல் வந்து பைபிள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ சிலர் வந்து ரட்சிக்கப்படுவான்னு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை கூட துன்பப்படுத்தினவங்க தான். கையும் காலையும் கெட்டி போட்டு எடுத்துனாங்க, துன்பப்படுத்தினாங்க. அந்த சவுல் ஆண்டவரே இறங்கி வராரு. ஆண்டவரே வராரு. ஏசப்பாவே வந்து சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்ப நீ யாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஒரு பிள்ளைங்களை துன்பப்படுத்தும் போது ஏசப்பா நினைச்சு இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9 நான் வாசிக்கிறோம். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா
எழுப்புறாங்க. கர்த்தருடைய ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, பிரசித்தமாக்கப்பட்டிருக்கு இருக்கு. இயேசுவை பத்தி சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்க ஒரு மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? துன்பப்படுத்தி கையங்களை கட்டி நமஸ்கூர் போற பாதையில அங்க இருக்கிற ஆலயங்கள்ல நினைச்சுக்கிறான், கையங்களை கட்டி போட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கான். பிள்ளைங்க அவ்வளவு கொடுமைப்படுத்துறான். கல்லெறிஞ்சு விட்டு தேவனை கல்லெறிஞ்சு வச்சு கொள்ளுக்குன்னே திட்டம் போட்டு ஆளை வச்சு கல்லெறிஞ்சு கொண்டுட்டா சபையில். அதுக்கு அவர் சம்மதிச்சிருந்தா அந்த கரையில நினைச்சிட்டு போய் 8ஆம் அதிகாரத்துல போட்டு. அப்ப அப்படிலாம் துன்பப்படுத்தின ஆண்டை விட்டாரா? விட மாட்டாரு. கல்லான இதயத்தை உடைச்சி சரியான இதயம் மாத்துறது நம்ம ஆண்டவர். உலகத்துக்கு இயேசுவை ஏன் வந்தாங்கன்னா எல்லா மக்களும் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சு எல்லாரும் ஏகமா கெட்டு போயிட்டாங்க. ஒருவரும் கூட நல்லது இல்லை. அப்படியே இருக்காங்க. அக்னி கடல் இருக்கு, நரகம் இருக்கு, பாதகம் இருக்கு, தள்ளப்படுவது உணர்வே இல்லாம போனதுனால இயேசுவை உலகத்துக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. உலகத்துக்கு இறங்கினாரு. இப்படிப்பட்ட பாவத்தை நோக்கி போறாங்கன்னா அவருடைய பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியில சிந்தணும். அவர் ரத்தத்தினால என்ன செய்யணும்? நம்ம கழுவப்படணும். அந்த ரத்தம் தான் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கப்படும். நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம். அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நம்ம மேல சிந்தணும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசுப்பா வந்து ரத்தம் சிந்தினார் நம்மளுடைய பாவங்களுக்காக. இன்னைக்கு அவர் கழுவிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் உண்மையை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் அவர் என்ன செய்ய இறங்கி வாரார். அப்படி ரத்தம் மேல என்ன செய்யும்? அப்படியே ரத்தத்தை அந்த ஊத்துவோம். நம்ம கண்ணு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட ரத்த ஊசுல நாங்க 2-3 பிள்ளைங்க கூடி ஜெபம் பண்ணுவோம். கண்ணை அப்படி ஜெபிக்கிறோம். ஆவியில நிரம்பி நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபிக்க அப்படியே ரத்த வெள்ளத்துல சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுப்பா அப்படியே கடத்தி கொடுத்துருப்பாங்க. ரத்தம் அப்படியே முழு அடிச்சு கிடக்கு. அப்படியே கண்ணு அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபிக்க அப்படியே காக்கிற அந்த ரத்தம் அந்த சிலுவையில் அடிச்ச காட்சி எனக்கு அப்படியே காட்சி இருந்தார். நமக்காக அவர் எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்றாங்க? நமக்காக பாடுபடுறாரு. ஐயோ என் பிள்ளைங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல கூட இயேசுப்பா வந்து பிறக்கிற அவர் பிறக்கிற கூட ஒரு பெரிய மாளிகையில தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஆனா ஒரு பெரிய மாளிகையில வந்து அவர் பிறக்கல. ஆனா அவர் வந்து எங்க பிறந்தாரு? ஒரு மாட்டு தொழுத்துல இடம் இல்லாம முன்னணியில இடம் கிடக்குற அங்க இருந்து எடுத்துட்டாரு பிறந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த ஏழை எளிய மக்களோடு பிறந்து வளரும் போதுதான் அந்த எளிய மக்களுடைய குணபாவங்களுக்கு அவர் என்ன செய்யும் தெரியுங்கிறதுனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல தாழ்மையோடு அவர் இறங்கி வந்து அங்க வளர்ந்தார். அல்லேலூயா. ஒரு தட்சன் வீட்டுல ஒரு ஆசாரியர் வீட்டுல அப்படியே நிலைகள் என்ன செய்யற இடத்துல என்ன செஞ்சாரு? பிறந்து வளர்ந்தாரு. அல்லேலூயா. நான் இயேசுப்பா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தான் இயேசுப்பா வந்து பிறந்து வளர்ந்தாங்க. அன்பு சகோதரி அந்த நாளில நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? அவர் நமக்காக தளத்துல இறங்க வந்தா நம்மளே நம்ம ஸ்டெப் இறங்கி ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? இறங்கலாம். அல்லேலூயா. அதை வந்து இந்த நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுக்காக மத்தேயு 2ஆம் அதிகாரம். இப்ப நீங்க பார்த்தது முதல்ல பார்த்தது லூக்கா 1ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் 2வது நீங்க பார்த்தது மத்தேயு 1ஆம் அதிகாரம். இப்ப அந்த நீங்க நினைச்சீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவங்க பிறந்துட்டாங்க இயேசுப்பா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, பாருங்க, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு எரிஞ்சாங்க வர்றாங்க. அப்ப யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே என்று கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை செஞ்சோம் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட போது எங்க போனாங்க? அவங்க நட்சத்திரம் போற பாதையில போயிருக்கலாம். ஆனா எங்க போயிட்டாங்க?
நேரே அவர் அரண்மனையில பிறந்திருப்பான்னு சொல்லி அரண்மனைக்கு வேலை செஞ்சாங்க. போய் அங்க போய் விசாரிக்கிறாங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட இந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யூதருக்கு ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே யூதேயர்களில பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கின்னு வைப்பாங்க. இயேசு பிறந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஏரோது ராஜா கிடைச்சிருச்சு, கலக்கம் வந்துட்டு. அல்லேலூயா, நம்ம தானே ராஜா, இன்னும் ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு கிடைச்சுன்னா அந்த சாஸ்திரிகள் கேட்காங்க. சாஸ்திரிகள் என்ன கேட்காங்க, ஏதோ அதை கேட்டு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நினைச்சாங்க. நட்சத்திரம் போற பயில வந்து நினைச்சாங்க அந்த அரண்மனையில் போய் விசாரிக்காங்க. அப்ப யூதருக்கு ராஜா யாரு, நான் தானே ராஜா, எங்க இன்னொரு ராஜா எப்படி பிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆயிட்டு. அந்த இடத்துல பாருங்க, ஆசிரியர் பாத்தீங்கன்னா அவன் பிரதான ஆசிரியரின் ஜனத்தின் வேதபரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவான் எங்கே பிறப்பார் என்று அவங்க விசாரிக்கிறான். அங்க இருக்கிற ஜோசியம் பார்க்கிறவங்கள கூப்பிட்டு என்ன விசாரிக்கிறான். ஆனா என்ன செய்யல, அது அவங்களுக்கு திட்டமா தெரியல. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அதை என்றார். யூதேயா தேசத்தில் பெத்லகேமே யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போது ஏரோது சாஸ்திரிகளை எழுச்சினா ரகசியமை அழைத்து நட்சத்திரங்களை காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்கள் தெரிஞ்சுனா திட்டமா விசாரிக்கிறான். விசாரிச்ச வயசை பார்க்கிறான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமா இருந்துச்சீங்க விசாரிங்கன்னு சொல்லி எழுச்சுறான். ஆட்கள் எழுச்சுறான், அனுப்புகிறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 வயது அந்த பிறந்த தேதி எப்ப பார்க்கும்போது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. இப்ப 2 வயதுக்குள்ள பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொலை செய்ய சொல்லிட்டான். அப்ப அந்த பிறந்த அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்துல இருக்காங்க, அவனுக்கு தெரியல. அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பிள்ளை தப்பிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு இந்த ஏரோது ராஜா 2 வயசுக்குள்ள பட்ட பிள்ளைகளை பூரா என்ன செஞ்சுட்டான், கொன்னுட்டான், கொலை செய்துட்டான். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், மக்கள் எவ்வளவு கண்ணீர், பயங்கரமான கண்ணீர். அங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கும் 14 பாத்தீங்கன்னா புலங்களும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய குக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராஜன் தன் பிள்ளைக்காக அழுது அவங்க இல்லாதபடியான ஆழ்வடையாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டுருக்கோம். அந்த 14 எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்படி அப்பொழுது நிறைவேறிச்சு. ஏரோது இறந்த பின்பு கட்டளை தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையை தாயை கூட்டிக் கொண்டு இருந்துச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு போ, பிள்ளை பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் சொல்லி தேவதூதன் போய் சொல்லி அப்புறம் எகிப்து தேசத்துல 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் பிறக்கும் போது இப்படி பயங்கரமான பிரச்சனை அந்த ஏரோது ராஜா பயங்கரமா நின்னான். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவாரு. அந்த இஸ்ரேல் தேச மக்களை வழி நடத்துறதுக்கு அங்க அவரை வச்சுதான் நடத்துறாங்க. ஆனா பிசாசு மோசையும் அழுகி திட்டப்பட்டு அப்பவும் அங்க இருக்கிற குழந்தை போற அந்த எகிப்து ராஜா நினைச்சுவான் கொள்ளு திட்டம் போட்டு எல்லா பிள்ளைகளையும் நினைச்சுவாங்க கொள்ளுவாங்க. ஆனா மோசையும் மட்டும் நினைச்சுவாங்க நாணம் பெட்டியில வச்சு தண்ணியில கொண்டு விட்டுருவாங்க. அங்க எகிப்துல அந்த அரண்மனையில இருக்கிற அந்த ராணி ராஜாவுடைய மகள் எடுத்து வளர்த்து அந்த பையனை உருவாக்கி பெரியவனாகி கடைசி ஆண்டோர் திட்டம் செஞ்சு நிறைவேற்றி. இங்கே இயேசுமான திட்டங்கள் திட்டம் செஞ்சு நிறைவேற்று. ஆனால் தேவனுடைய அழைப்பு பெற்ற பிள்ளைகளை யாரும் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. சாசத்தான் நிற்பான், ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் பிள்ளைகளை எடுத்து கவனம் வச்சுப்பாரு. மோசையை காப்பாத்துறாரு, ஏசப்பாவை ஆண்டவர் காப்பாத்தி எகிப்து தேசத்துல அனுப்புற நினைச்சாங்க வந்தாங்க. அந்த ஏரோது நினைச்சாங்க மறிச்ச பிறகு 2 வருஷம் பிறகு வந்தாங்க. அல்லேலூயா. ஏசப்பா இந்த உலகத்துக்கு யோசிப்பும் அறியாலும் பிள்ளை கொண்டு வந்து இங்கிருந்து நினைச்சாங்க வளர்ந்தாங்க. அன்பு சகோதரி சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஏசப்படி பிறந்தது நம்ம என்ன செய்யணும், பிறந்ததை நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்லணும். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாதை சந்திக்கிறாங்க, மரியாதை பேசுறாங்க, ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிருபை பெற்றவள்னு சொல்றாங்க. 2ஆம் அதிகாரத்துல யோசிப்பிட்டு போய் தேவதூதன் பேசுறாரு. இங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல, இங்க லூக்காவில பேசுறாரு, அங்க போய் மத்தேயுல பேசுறாரு 1ஆம் அதிகாரத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தேயு லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை பிறக்காங்க. பிறந்தோடனே அங்க மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல யார் வரா, அங்க ஏரோது ராஜா வராரு. அப்ப அங்க வந்து பிள்ளை பிறக்கிற சங்கதி எல்லாம் தெரியுதாங்க. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நல்லா படிங்க,
ஏசப்பா வந்து யார் எதுக்காக வந்தாருன்னா இதை நீங்க என்ன செய்யலாம், விளக்கமா சொல்லணும். நம்ம சொல்றது தான் தேவன் நம்ம நினைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார். நம்ம சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பின் சந்ததிகளுக்கும் அவங்க அப்படியே அந்த பிள்ளைகள் சொல்லி அப்படியே என்ன செய்யணுமா ஆண்டர் சொல்ல வச்சுக்கிட்டு நம்மளாம் சொல்லணும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா, ஏசப்பை பத்தி தெரியாது. ஆனா ஆண்டர் நம்ம எடுத்துட்டாரு, ரச்சித்தாரு, அவர் சாதாரண வேதத்தை தெரிஞ்சு வாசிக்க வச்சாரு, அது எல்லாத்துக்கும் போதிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படிதான் தேவ பிள்ளைகளாக நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு, வேதத்தின் வசனத்தை கொண்டு நம்மளோட பேசுவாரு, பிறருக்கு தேவன் சொன்ன காரியத்தை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லி கொடுத்தாதான் ஆண்டர் பத்தி எல்லா மக்களுக்கும் தெரியும். பள்ளிக்கூடத்துல இருந்து ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் வந்து ஏசப்படைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். முன்னாலே இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செய்யணும், சொல்லணும். அது எதுக்கு சொல்லணும், ஏசப்படைய காலத்தில் இருக்கும் சில பாடுகள் வரும்போது முற்பிதாக்கள் என்ன செய்யணும், கடந்து வந்த பாதையில என்ன செய்யணும், திருப்பி பார்க்கணும். பார்த்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள் பலப்பட்டு தேவனுக்காக என்ன செய்யணும், அந்த காரியத்தை என்ன செய்யணும் செய்யணும். என் அன்பு சகோதர சகோதரி, தேவ சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துக்கு வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் வந்ததுனால இயேசுப்படைய பிறப்பை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா சொல்லணும். பெரிய வெள்ளிக்கிழமை வருதுன்னா பெரிய வெள்ளிக்கிழமை 7 வார்த்தையை எங்கனால யாத்திரை போய் சொல்றதுக்கு அழைப்பு வந்தா தேவசூதர் விழுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நானும் வார்த்தை என்ன செய்யணும் சொல்லணும் ஆண்டவரின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா பயன்படுத்துவாரு. எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. பயத்திலிருந்து நான் மீட்டெடுக்கதான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அதனால தேவ நம்மளுக்கு பலன் தருகிறது அவர் தான். நம்ம படிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு அவர் கொண்டு நிப்பாட்டி இருக்காருல்ல, அவர் நிப்பாட்டி இருக்காருல்ல. அப்ப அவர் என்ன அவர் வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா, நான் பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னா நான் பயந்து போய் உட்காந்து இருக்கணும். ஆனா பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அது முடிஞ்சா வேற ஒன்றிக்கிறவங்க மட்டும் நடக்குது. ஆனா ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வச்ச வேற ஒருத்தங்க அனுப்பிட்டு நீ உட்கார்ந்து மெசேஜ் கேட்க நினைச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிட்டார். ஒரே வார்த்தை பயந்து போய் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். அலையிலையா அலையிலையா நான் கற்றுக்கிற பெரிய காரணம். இன்னைக்கு ஆண்டு நிறைய காரியங்களை நமக்கு நினைச்சினாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அலையிலையா. வேதத்தை நிறைய டெய்லி வந்து யூடியூப் சேனலுக்குள்ள நினைச்சினாரு, செய்தி கொடுக்கறதுக்கு வைக்கிறாரு. ஆண்டு பெரியவர், நம்மளை கொண்டு என்ன செய்து திட்டம் கொடுக்குறோம், அவர் திட்டம் நிறைவேறட்டு, நம்மளை குறித்து வச்சுக்க சித்தம் நிறைவேறட்டு. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்களும் ஆண்டு ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டுக்காக நினைச்சீங்க செய்யணும், அதான் முக்கியம். ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. கண்ணில் செவிப்போம். நான்கின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் இயேசப்பா. இந்த வேலையில் உடைய வார்த்தையை கொடுக்க தகப்பனைகளுக்கு நீர் கிருபை கொடுத்தீர், அதுக்காக நன்றி சொல்றேன் இயேசப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாகிறோம். உங்க நாம மாத்திரம் எங்க மூலம் மகிமைப்படட்டும்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரகரை செய்தி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவகத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உடைய கற்ப ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு